Exercise 4.2 second first sum. Draw a triangle ABC given that AB equal to 7 cm, AC equal to 6.5 cm and angle A equal to 120 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்களோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் அதெல்லாம் எடுத்து எழுதிடுறோம். அதுக்கு ஆப்டாக அதாவது பொருத்தமாக என்ன செய்கிறோம், ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். அது பேஸ் என்ன இருக்குது, ஏபி எது இருக்குது அதை தான் பேஸாக எடுத்துக்கிறோம். ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏபி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். அடுத்தது ஏசி அது எவ்வளவு 6.5 அதையும் மென்ஷன் பண்ணிடுறோம். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு அது எவ்வளவு 120 டிகிரி, இதையும் அழகாக மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போ கிவனு போட்டாச்சு, நம்ம என்ன செய்கிறோம், ரஃப் டயக்ராமையும் வரைஞ்சாச்சு. அடுத்து இப்போ ஃபேர் டயக்ராமும் ஒன்று வரைஞ்சிடலாம். இது வரைக்கும் வரைஞ்சதுக்கு 1 மார்க் வந்தாச்சு, புரியுதுங்களா, நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சதுக்கு. அடுத்து ஃபேர் டயக்ராம் ஒன்று வரைஞ்சிட்டு நம்ம ஸ்டெப்ஸையும் எழுதிட்டோம்னா ஃபுல் 8 மார்க்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எப்படி ஃபேர் டயக்ராம் வரைகிறதுன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம், புரியுதுங்களா. அங்கே பேஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்ற அப்படி பார்க்குறோம். ஏபி ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கேல் எடுத்துக்கிட்டு சென்டரில் கரெக்டாக 7 சென்டிமீட்டருக்கு இல்லைங்களா, இந்த நோட் புக்கில் கரெக்டாக 7 சென்டிமீட்டர் எங்கே வரும் அப்படின்றத இந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் போட்டுக்கலாம், ஓகேங்களா. இங்கேருந்து 7 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இல்லைங்களா. இப்போது இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஏ அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து என்ன சொல்கிறோம், பி அப்படின்னு சொல்கிறோம். அது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, 7 சென்டிமீட்டர் இருக்குது, அதையும் அவங்க மென்ஷன் பண்ணிடுறோம். அடுத்தது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 120 டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஏன்னா என்னது, அந்த ஏலேருந்து ஒரு ப்ரொட்ராக்டர் அப்படின்றது, இது பேர் தான் என்ன சொல்லுவோம், நம்ம ப்ரொட்ராக்டர்னு சொல்லுவோம். இது ஹெல்ப்பை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொட்ராக்டரை வச்சு 120 டிகிரி எப்படி வரைகிறோம். அது எப்படி வரைகிறோன்னா இந்த சென்டர் வந்து இந்த ஏன்ற இடத்துல ஜாயிண்ட் ஆகணும் கரெக்டாக, புரியுதுங்களா. அடுத்தது 0 டிகிரி இந்த லைனோட ஜாயிண்ட் ஆகிடணும் கரெக்டாக, புரியுதுங்களா. இப்படி லிஃப்ட் பண்ணி பாருங்கள், இந்த சென்டர் வந்து கரெக்டாக இந்த பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு தெரியும், ஓகேங்களா. 0 வந்து இந்த லைனோட அப்படியே கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கணும். கோயின்சைட் ஆகிடுச்சுன்னா இப்போ தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். எங்கே 0ல் லைன் ஜாயிண்ட்டாக இருக்கோ அங்கே 0 இருக்கும் இல்லைங்களா. அப்போ 0லேருந்து தான் மெஷர்மெண்ட் எடுக்கணுமே தவிர இந்த பக்கத்தில் இருக்கிறது மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்போ இந்த லைன் எங்கேருந்து 0லேருந்து மென்ஷன் ஆகுதோ 0, அப்புறம் என்னது 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 20, 110, 100, 110, 120 அப்படின்றது இந்த இடத்துல வரும், புரியுது இல்லைங்களா. அப்போது இங்கே 120க்கு நம்மளுக்கு மார்க் பண்ணி அதை நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ஒன்று ஜாயின் பண்ணிக்கிறோம். எதோட, அங்கே கொடுத்துருக்குற அந்த ஏ இருக்குது இல்லைங்களா, ஆல்ரெடி இந்த ஏ இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு லைனை ஒன்று ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த லைன்லேருந்து நம்ம எவ்வளோ சொல்லியிருக்காங்க அவங்க, 6.5 சென்டிமீட்டர். அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளில் தான் போகுது, அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், 6.5க்குள்ளே இருக்கணும் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஸ்கேல் வச்சு 6.5 இல்லைங்களா, 6.5 இங்கே வருது. அப்போ 6.5க்கு ஏலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணுறோம். அந்த ஆர்க் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்த தான் நம்ம என்ன செய்கிறோம், பாயிண்ட் சி அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. அப்போ இதுதான் என்னது, பாயிண்ட் சி. அப்போது நம்ம என்ன செய்கிறோம், பியும் சியும் ஜாயின் பண்ணிடுறோம் இல்லைங்களா. இங்கே இருக்குது இல்லைங்களா, அந்த பியும் சியும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், இங்கேயும் இங்கேயும். இப்போது இதை ஒரு லைன் இப்படி வச்சு அழகாக நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணிடுறோம். இப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, கொடுத்துருக்கிற டயக்ராம் நம்ம வரைஞ்சிருக்கோம். 7 சென்டிமீட்டர் போட்டாச்சு, ஏபி இது எவ்வளோ டிகிரி, ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, ஆங்கிள் ஏ வந்து 120 டிகிரி, புரியுதுங்களா. 120 டிகிரி இது எவ்வளோ இருக்குது, அதில் 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர் கிடச்சோம், அந்த 120 டிகிரியில் கிடச்சோம். அப்போ அந்த மார்க் பண்ண இடத்த தான் நம்ம சீன் மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே இந்த ப்ரொட்ராக்டரை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இங்கே வரணும், புரியுதுங்களா. இந்த 0 டிகிரி வந்து எங்கே டச் ஆகிருக்கணும், கரெக்டாக அந்த 0ட இந்த லைனில் டச் ஆகிருக்கணும். அதிலிருந்து தான் மெஷர்மெண்ட் எடுக்கணுமே தவிர இதில் மெஷர்மெண்ட் எடுத்துடாதீங்க தயவுசெய்து. நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு அதுதான். அதில் 0லேருந்து கரெக்டாக எடுக்கும்போது நம்மளுக்கு 120 டிகிரிக்கு அங்கே நம்ம மென்ஷன் பண்ணி அதிலிருந்து 6.5 வரைஞ்சாச்சு. இப்போது ஏபிசி டு பி த ரிக்வயர்ட் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போது இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னம்னா 2 sides டு பி கிவன் அண்ட் ஒரு ஆங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா.
இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் 3 சைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் சைடு ஆங்கிள் சைடு அந்த காங்க்ருவன்சி க்ரைட்டீரியா இருக்குது இல்லைங்களா, எஸ்ஏஎஸ் தியரம், அந்த தியரம் பேஸ் பண்ணி இதை நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ இது வரைஞ்சிட்டு இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம வரைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு டோட்டல் 8 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அழகாக இதை போட்டு ஃபஸ்ட்டு புரியலைன்னா ஒரு தடவைக்கு 4-5 வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4-5 வாட்டி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு ஃபுல் 8 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.